students. I'm Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. இன்னைக்கு வீடியோட இன்ஃபர்மேஷன் என்னன்னா strategy to complete the biology portion for the NEET 2021 in 3 months. இது வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் சேர்ந்தது தான். ஸோ அந்த நீட் வந்து நம்ம பயாலஜி போர்ஷன் மட்டும் 3 months பிளான் எப்படி பண்ணலாம் அப்படின்றதா டீட்டெயிலாக இந்த வீடியோ பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் மூவிங் டு த ஷெட்யூல் நமக்கு பேசிக்கா ஒரு பயாலஜில பாத்தீங்கன்னா +1ல 5 யூனிட்ஸ் இருக்கு, +2லயும் 5 யூனிட்ஸ் இருக்கு. அண்ட் யூனிட் வைஸ் கீழே பார்க்கும்போது லெசன்ஸ் டைப் வேரி ஆகும். பட் டோட்டலா நான் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு போடும்போது 38 லெசன்ஸ் வருது. ஸோ அந்த 38 லெசன்ஸை தான் இப்போ நான் கவர் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷெட்யூல் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து போர்ஷன்ஸ் படிக்கிற மாதிரி வரும். அண்ட் தென் சாட்டர்டே சண்டேஸ் வந்து ஒரு பிரேக் எடுத்து நீங்க எப்படி படிக்கணும்னா ரிவிஷன் பண்ணணும். அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். அப்படி ப்ராக்டிஸ்ன்றது என்னன்னா நம்ம படிச்சதை அப்படியே டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஃபார் த பர்டிகுலர் லெசன் மட்டும்தான், ஃபுல் போர்ஷன் கிடையாது. ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு வீக்குக்கு நம்ம எத்தனை லெசன் வருதோ அத்தனை லெசனை மட்டும் நம்ம வந்து வீக் எண்ட் தட் இஸ் சண்டே வந்து டெஸ்ட் எழுதுறோம். ஸோ இப்படிதான் நான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 3 monthsன்றது 13 weeks கன்சிடர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டில் த எண்ட் யூ வாட்ச் அண்ட் யூட்டிலைஸ் திஸ் வீடியோ ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுல யூனிட் 1 வந்து ஃபர்ஸ்ட் வந்து 11th போர்ஷன் போடலாம். அந்த 11th போர்ஷன்ல ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு. அதுல ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் டிசம்பர்லயும், செகண்ட் வந்து அந்த இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் டிசம்பர் வந்து பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், 3rd டிசம்பர் பிளான்ட் கிங்டம், அண்ட் 4th டிசம்பர் வந்து அனிமல் கிங்டம். இதோட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல 4 லெசன் வருது. அது வந்து நம்ம டியூஸ்டே டு ஃப்ரைடே முடிஞ்சிடும். ஸோ சாட்டர்டே என்ன ஆகுதுன்னா யூ ஹாவ் டு ரிவைஸ் ஆல் த லெசன் 1, 2, 3, 4 ரிவிஷன் பார்க்கணும். அண்ட் தென் 6th அன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்து டெஸ்ட் எழுதணும் இந்த போர்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th இருந்து ஆரம்பிக்குது. திஸ் இஸ் செகண்ட் வீக் ஆஃப் யுவர் ரிவிஷன் ப்ரிப்பரேஷன், நாட் ரிவிஷன், ப்ரிப்பரேஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட், அதாவது +1ல செகண்ட் யூனிட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து மண்டே, அதாவது 7th டிசம்பர்ல மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து 8th டிசம்பர். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் வந்து 9th டிசம்பர். ஸோ அதோட செகண்ட் யூனிட் முடியுது +1 போர்ஷன். நெக்ஸ்ட் +1 தேர்ட் யூனிட் பாத்தீங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து செல் யூனிட் ஆஃப் லைஃப். அதுதான் வந்து நம்ம 10th டிசம்பர் படிக்க போற லெசன். நெக்ஸ்ட் 11th டிசம்பர் வந்து பயோமாலிகுல்ஸ் படிக்கிறோம். ஸோ இது முடிச்ச உடனே கம்பைலா, அதாவது யூனிட் 2ல 3 லெசன்ஸும் யூனிட் 3ல 2 லெசன்ஸும் படிக்கிறோம். ரிவிஷன் சாட்டர்டே ஃபுல்லா அது படிக்கணும். அண்ட் தென் 13th வந்து யூ ஹாவ் டு ரைட் த 5 லெசன்ஸ், அதாவது இந்த வீக்குக்குள்ள லெசன்ஸ் டெஸ்ட் எழுதணும். தேர்ட் வீக், அதாவது 14th to 20th டிசம்பர். ஸோ இதுல வந்து ரிமைனிங் ஒரு லெசன் வந்து அந்த செல் யூனிட்ல இருக்கு. ஸோ அதை வந்து மண்டே கேரி ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டியூஸ்டே பாத்தீங்கன்னா 4th யூனிட், அதாவது 4th யூனிட் ஆஃப் த +1 போர்ஷன், அதாவது பிளான்ட் பிசியாலஜி. அது வந்து 15th டிசம்பர் வரும், டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ். அண்ட் 16th டிசம்பர் வந்து மினரல் நியூட்ரிஷன் படிச்சுக்கோங்க. 17th டிசம்பர் வந்து போட்டோசிந்தசிஸ் அண்ட் ஹையர் பிளான்ட்ஸ். 18th டிசம்பர் வந்து ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு தேர்ட் வீக் வரும். இந்த போர்ஷனை நீங்க வந்து சாட்டர்டே ரிவிஷன் பண்ணுங்க, சண்டே வந்து ஒரு டெஸ்ட் எழுதணும். வந்து பாத்தீங்கன்னா 21st to 27th வீக், திஸ் 4th வீக் வரும். அதுல வந்து மண்டே வந்து ஒரே ஒரு லெசன் வந்து பெண்டிங் இருக்கு 4th யூனிட்ல, அதாவது பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட். தென் பாத்தீங்கன்னா 22nd டிசம்பர் வந்து ஹியூமன் பிசியாலஜில ஃபர்ஸ்ட் லெசன் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். 23rd டிசம்பர்ல பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். 24th வந்து பாத்தீங்கன்னா பிளட் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். 25th வந்து எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன். 26th வந்து ரிவிஷன், அதாவது இந்த 5 ஒரு நாளைக்கு ஒரு வீக்குக்கு 5, அதாவது மண்டே டு ஃப்ரைடே உள்ள போர்ஷன்ஸை ரிவைஸ் பண்ணுங்க சாட்டர்டே, சண்டே வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ரிவிஷன் ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா 28th டு அடுத்த வருஷம், தட் இஸ் January 3rd டு இங்க 21 போடணும், 20 இருக்கு. தட் இஸ் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 28th வந்து நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். 29th பார்த்தீங்கன்னா
what is it, chemical coordination and integration. 30th December வந்து reproduction in organisms. அல்ல 31st பார்த்தீங்கன்னா sexual reproduction in flowering plants. இதாவது உங்களுக்கு வந்து 12th portion ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 30th பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் 30th வந்து 12th portion ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நியூ இயர், அதனால உங்களுக்கு போர்ஷன் கொடுக்கல, யூ டேக் பிரேக் அண்ட் தென் யூ கோ ஃபார் த நெக்ஸ்ட் இது. அண்ட் சண்டே வந்து ரிவிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல பெண்டிங் உள்ளது பார்த்தீங்கன்னா அந்த 4th January வந்து reproductive health, and 5th one பார்த்தீங்கன்னா second unit for this +2 portion genetics evolution. அதுல first lesson principles of heritage and evolution. And the 6th January வந்து molecular basis of inheritance second lesson, and 3 வந்து evolution. இது வந்து உங்களுக்கு வந்து +2 portionல second unit cover ஆயிடும். And 8th January பார்த்தீங்கன்னா third unit of the +2 portion biology and human welfare, அதாவது human health and disease. And then 9th வந்து உங்களுக்கு ரிவிஷன். இந்த 5 நாள் உள்ள போர்ஷன்ஸை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 10th வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 11th January, அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் த என்ஹான்ஸ்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். அதாவது இதுவும் வந்து தேர்ட் யூனிட், அதாவது +2 தேர்ட் யூனிட்டோடைய ரிமைனிங் லெசன்ஸ். அண்ட் 13th January பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. 14, 15 வந்து உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதோட உங்களுக்கு கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா 16th வரும். 16th ரிவிஷன், 17th ப்ராக்டிஸ். அதே தான் காமனாக நீங்கள் அந்த வீக்குக்குள்ள போர்ஷனை ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு என்ன அந்த புக்ஸ் நான் சொல்லியிருக்கேன், MTG ஃபிங்கர் டிப்ஸ் புக்ஸ், அதுலேருந்து நீங்கள் ரிவிஷன் பார்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு ப்ராப்பராக டெஸ்ட் எழுதிருக்கோங்க. இதோட உங்களுக்கு +1, +2 போர்ஷன்ஸ் முடியுது. இப்ப நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு லெசன் சின்னதா இருக்கலாம், ஒரு லெசன் பெருசா இருக்கும், அதாவது லென்த்தியா இருக்கும். ஸோ நீங்க அதுக்கேத்தாப்புல டைம் டிவைட் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு ஸ்பெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ டு பி ஃபார் த நீட் 2021 போட்டிருக்கேன். ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்றதுல உங்களுக்கு டைம் டியூரேஷன் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி உங்களுக்கு பயாலஜிக்கு 2 hours, கெமிஸ்ட்ரிக்கு 2 hours, பிசிக்ஸ் 3 hours. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு பயாலஜி மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ பயாலஜி 2 hoursன்றது சிலது 2 hours மேலேயே கூட இருக்கலாம். அது டிபெண்ட் அப்பான் த லெசன். ஸோ நீங்க லெசனை பொறுத்து நீங்க வந்து டைம் இதை வந்து மேனேஜ் பண்ணி படிக்கலாம். அண்ட் வித்தின் திஸ் 24th உங்களுக்கு வந்து போர்ஷன் முடியுது. January 24th உங்களுக்கு போர்ஷன் முடியுது. ரிவிஷன் அடுத்து நான் எப்படி பேட்டர்ன் போட்டிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருக்கிறதுலாம் ஒவ்வொரு லெசன் ஒரு நாளைக்கு படிச்சோம் இல்லையா? இப்ப நான் என்ன போட்டிருக்கேன்னா, அடுத்தது கம்பைல் பண்றது எப்படின்னா 25th to 29th எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. +1 உடைய யூனிட் 1 ஃபுல்லா படிக்கணும். அப்ப அது அப்படி பாத்தீங்கன்னா யூனிட் 1ல பாத்தீங்கன்னா 3 லெசன், யூனிட் 2ல 4 லெசன், அந்த மாதிரி வரும். யூனிட் 4 யூனிட் 5 தான் லென்த்தியா இருக்கும், 7 லெசன் வரும். யூனிட் 4ல 5 லெசன்ஸ் வரும். ஸோ இப்படிதான் உங்களுக்கு வந்து அடுத்தது போட்டிருக்கேன் ரிவிஷன். அதாவது +1ல யூனிட் 1 ஃபுல்லா படிக்கணும், +1ல யூனிட் 2 ஃபுல்லா கவர் பண்ணணும், 3 கவர் பண்ணணும், 4 கவர் பண்ணணும், 5 கவர். இந்த +1 போர்ஷன் ஃபுல்லா நீங்க வந்து 1 வீக், அதாவது 25th to 29th முடிச்சுட்டு, அண்ட் சாட்டர்டே வந்து ஒரு டெஸ்ட்டும், சண்டே ஒரு டெஸ்ட்டும் எழுதுங்க. இது என்ன பண்ணீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் பாக்குறீங்க. இது வந்து செகண்ட் வே ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ அடுத்த வீக், அதாவது பிப்ரவரி வந்துட்டோம். பிப்ரவரியில 1st to 5th வந்து +2 போர்ஷனுடைய யூனிட் வைஸ், அதாவது யூனிட் 1, யூனிட் 2, 3, 4, 5 அப்படின்னு 5 டேஸ்க்கு நான் பிரிச்சிருக்கேன். அதே 6th டெஸ்ட் 3 எழுதுங்க, டெஸ்ட் 4 எழுதுங்க. டெஸ்ட் 3 அப்படின்னு என்னன்னா, இதே தான் நம்ம 2 பேப்பரா நீங்க எழுத போறீங்க. அதாவது டெஸ்ட் 3ல +2 போர்ஷன் ஃபுல் யூனிட், அண்ட் டெஸ்ட் 4 இன்னொரு டெஸ்ட் அதுலயே எழுதுங்க, ஃப்ரம் த போர்ஷன் 1 to 5 ஃப்ரம் த 12th போர்ஷன். ஸோ இது ரெண்டாவது வே ஆஃப் ப்ரிப்பரேஷன். 13th February 22nd February வரைக்கும் you have to revise once again. அதாவது செகண்ட் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்து உங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், செகண்ட் ரிவிஷன் அதாவது யூனிட் வைஸ் செகண்ட் ரிவிஷன் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு 22nd February முடியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா 23rd to 28 வந்து you have to write the mock test 2, 3, 4, 5, 6, 7. அதாவது 1 ஏற்கனவே முடிச்சோம், ஒரு ரிவிஷன் முடிச்ச உடனேயும் 1 எழுதியிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பாத்தீங்கன்னா போத் +1 and +2 போர்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதியிருக்கோம். And I think you will understand this clearly. And செகண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த செகண்ட் ரிவிஷன் முடிச்ச உடனே தான் கண்டினியூஸா மார்க் டெஸ்ட் எழுது.
ஏன் நம்ம இப்படி போட்டிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல 11th, 12th 1 பை 1 படிச்சுட்டே வந்தோம். அந்த ரிலவென்ட் லெசன் மட்டும் நம்ம டெஸ்ட் எழுதினோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் போனோம். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எப்படி போனோம்னா, லெசன் வைஸ் இல்ல, யூனிட் வைஸ் போனோம். யூனிட் வைஸ் போயிட்டு, அதுல வந்து அந்தந்த யூனிட்டுக்கு டெஸ்ட் எழுதணும். அப்புறம் பாத்தீங்கன்னா, ரிவிஷன்ல ஃபுல்லா படிச்சுட்டு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க. அதாவது செகண்ட் ரிவிஷன் முடிச்ச உடனே ஒரே ஒரு மார்க் டெஸ்ட் எழுதிட்டு, திருப்பி ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் 2, 3, 4, 5, 6, 7 ஓட உங்களுக்கு இந்த ஷெட்யூல் நான் முடிச்சிருக்கேன். ஐ ஹோப் இந்த ஷெட்யூல் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணணும் அண்ட் ஐ கிவன் த டைம் ஃபார் கன்சிடரிங் த டிஃபிகல்ட் லெசன்ஸ். அதாவது எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ அந்த லெசன்ஸை திருப்பி படிக்கிறதுக்கும் நான் ஒரு டேட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து கரெக்டா உங்களுக்கு முடிக்க முடியும். அதாவது டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி எண்டுக்குள்ள நீங்க வந்து 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடும். அதாவது லெவல் 1 ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், லெவல் 1 ரிவிஷன் ப்ரிப்பரேஷன் எப்படின்னா ஒவ்வொரு லெசனா படிக்கிறோம். லெவல் 2 ரிவிஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டா படிக்கிறோம். அதாவது +1ல யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 படிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெவல் 3 பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் போர்ஷன்ஸா படிக்கிறீங்க. அப்புறம் லெவல் 4 பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் த செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட்ஸ். செகண்ட் ரிவிஷன் அதாவது டிஃபிகல்ட் போர்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க. செகண்ட் ரிவிஷன் முடிச்ச உடனே தான் மார்க் டெஸ்ட் ஃபுல்லா வருது உங்களுக்கு. மார்க் டெஸ்ட் என்னது காம்பினேஷன் ஆஃப் போத் ஆல் த +1 as well as +2 போர்ஷன். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ கண்டினியூஸ்லி அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் புட் இட் இன் கமெண்ட் பாக்ஸ். இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும்னாலும் நீங்க எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். அண்ட் ஃபைனலா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதோடைய கண்டினியூஷன் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அதையும் நான் போடுறேன். as and earlier வீடியோல போட்டபடி டைம் ஷெட்யூலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஷெட்யூலை நான் வேணா நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். கம்பைனிங் ஃபார் போத் ஆல் த 3 செக்ஷன்ஸ், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது மூணுக்குமே போடுறோம். I hope you will utilize this schedule and complete the preparation fully. Thank you, students.